ரஜினிகாந்த் நடிப்புல கடந்த ஆண்டு வெளியான திரைப்படம் ஜெயிலர். நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படம் ரசிகர்களை கவர்ந்து மிகப்பெரிய வெற்றியையும் அடைந்தது. இந்த படத்துல ரஜினிகாந்த் கூட ரம்யா கிருஷ்ணன், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெரீப், மோகன்லால் ஆகிய நடிகர்கள் லீட் கேரக்டர்கள்ல நடிச்சிருந்தாங்க. தமிழ்ல ரஜினிகாந்த் மாஸ் காட்டிய சூழல்ல தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு ஒவ்வொரு மொழிகள்லயும் முன்னணி நடிகர்களை இந்த படத்துல நடிக்க வச்சிருந்தாரு நெல்சன். இதுவும் இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. இதுல சிவராஜ்குமார் சில நிமிடங்களே வந்திருந்தாலும் ரசிகர்களை கவர்ற அளவுக்கு ஸ்கோர் செய்திருந்தாரு. இந்த திரைப்படம் சர்வதேச அளவில் 600 கோடி வசூலை தாண்டி மாஸ் காட்டியது. சன் பிக்சர்ஸ் இந்த வெற்றியை படக்குழுவினருடன் இணைந்து கொண்டாடியது. இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததா ஜெயிலர் 2 படத்தையும் தயாரிக்க இருக்க சன் பிக்சர்ஸ். இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் இந்த மாதத்துல தொடங்கப்பட இருக்கிறதாகவும் இந்த படத்துக்கு ஹுக்கும்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. நிலையில இந்த படத்துல பிரபல தெலுங்கு நடிகர் நந்தமுரி பாலகிருஷ்ணா ரஜினிக்கு அடுத்த முக்கியமான கதாபாத்திரத்துல இணைய இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த படம் குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவிலேயே வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. படம் பேன் இந்தியா படமாக உருவாக இருக்கிற சூழல்ல ஜெயிலர் படத்தோட முதல் பாகத்தை போலவே இந்த படத்திலும் முன்னணி நடிகர்களை நெல்சன் திலீப் குமார் இணைப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கிடையிலே ஜெயிலர் திரைப்படத்தை போலவே ஜெயிலர் 2 திரைப்படம் அதிரடி செலவழியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம்.